சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவு காலத்தின் தேவை, சஜித் தெரிவிப்பு. எரிபொருள் சேமிப்பை கட்டுப்படுத்த களத்தில் காவல்துறையினர், தொடரும் கைது வேட்டை. பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 15 சந்தேக நபர்கள் கைது, பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் களம், கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடுகளில் தொடரும் இழுபறி. ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடை நீக்கம், ட்ரம்பின் திடீர் தீர்மானம். ஈரானில் கொண்டாடப்படவுள்ள ஈத் பண்டிகை, அமெரிக்க அரசு தலைவரின் அறிவிப்பை அடுத்த நகர்வு. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் எதிர்கால நலனுக்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் இடதுசாரி மற்றும் வலதுசாரி கொள்கைகள் தோல்வியடைந்து விட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீரழிந்த முதலாளித்துவம் மற்றும் தீவிர கம்யூனிசம் ஆகியவற்றை விடுத்து மனிதநேய முதலாளித்துவம் மற்றும் சமூக நீதி கொண்ட 3வது பாதையை நோக்கி நாடு நகர வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பணத்துக்காக கட்சிதாவும் கலாசாரத்தையும் மக்களின் ஆணையை காசுக்கு விற்பதையும் சமூகம் இனி ஏற்றுக்கொள்ளாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். அத்துடன் புத்த சாசனத்தை பாதுகாத்து மற்ற மதங்கள் மற்றும் இனங்களை மதிக்கும் நல்லிணக்கமான நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணையுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 9 மாகாணங்களிலும் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் புதிய கிளைகளை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்க நிதி பற்றிய நாடாளுமன்ற குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். தற்போது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பிலான விசாரணை கொழும்பை மையமாக கொண்டு செயற்படுகிறது. நடைமுறை சிக்கலை தோற்றுவிப்பதாக அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கைக்கு சென்றுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்க ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்குடன் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை அளிக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த வசதியை பெற்றுக்கொள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது உரிய அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இந்த விசேட நடைமுறையை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எவ்வித அசௌகரியம் இன்றி தமது பயணங்களை முன்னெடுப்பதை உறுதி செய்யவும் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 6 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய டீசலை தம்பசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நாவலப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். அனுமதி பத்திரமின்றி பாரபூர்தி ஒன்றில் டீசல் கடத்தி செல்லப்படுவதாக மேல்மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பாரபூர்தி ஒன்றில் மறைத்து கடத்தி செல்லப்பட்ட சுமார் 6 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியுடைய டீசல் கொட்டாஞ்சேனை காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த பாரபூர்திகள் தலா 200 லிட்டர் கொள்ளளவு கொண்டு 10 பீப்பாய்களில் மொத்தம் 2000 லிட்டர் டீசல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த டீசல் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பாரபூர்தி என்பது காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக நாவலப்பட்டியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டவிரோதமான முறையில் எரிபொருளை விற்பனை செய்யும் நோக்கிலேயே இதனை ஏற்றிச் சென்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள 2 பாதாள உலக குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 15 சந்தேக நபர்கள் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களுள் பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2 பாதாள ஒழுக்க குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 15 சந்தேக நபர்கள் 5 வாள்கள் மற்றும் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 40 கிராம் ஐஸ் போதைப்பொருள் என்பவற்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிசை பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தால் இன்று காலை ரத்மலானை விசேட பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகிலுள்ள வீடமைப்பு தொகுதியில் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து செயற்படும் பாதாள ஒழுக்க குழு உறுப்பினர்களான ஆல்டோ தர்மய என்ற எல்லாவ தர்மஸ்ரீ பெரேரா மற்றும் குறிவிட்ட ஆராய்ச்சிலாகே கவிந்து தனஞ்சய ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களுள் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வைத்தியசாலையில் நிலவும் வைத்தியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறு கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் கடந்த பல காலமாக இருக்கிற பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மக்களின் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிற பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு அமைதி வழியான ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை என்றது ஒரு கட்டிடம் ஒரு பெரிய வைத்தியசாலைக்குரிய கட்டிடமாக இருந்தாலும் இந்த கட்டிடம் இப்போ மௌனமாக இருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இருந்து கட்டிட வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் மக்களுக்கான உரிய இலவச சுகாதார வசதிகள் கிடைக்குதான்னு சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இப்போ பகலில் எங்களுக்கு கிளினிக் வசதிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் கிளினிக் வசதிகள் இருந்தது. ஆனால் இங்கே கிளினிக் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் மக்கள் 5 மணி வரைக்கும் கிளினிக்கு நின்று காட்ட வேண்டிய நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால் டாக்டர்கிட்ட வசதி இல்லை. 2 டாக்டரை வச்சு எப்படி இந்த ஒரு பிரதேச வைத்தியசாலை என்று சொல்கிறோம். ஆனால் அங்கட அராலி என்றது ஒரு பாரிய ஒரு பிரதேசம். அராலி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றதை மட்டும் இல்லாமல் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருந்தும் இந்த அராலி பகுதிக்கு தான் தங்களுடைய இலவச சுகாதார சேவையை பெற்றுக்கொண்டு போயினோம். அப்படி இருக்கையில் முழுப்பேற்ற பிரச்சனைகளையும் ஒரு நாளில் தீர்க்க முடியாத நிலைக்கு எங்களுக்கு வைத்திய சேவை வைத்தியர் இருந்தால் தாதியர் இருந்தால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் எங்களுக்கு தாதியர் பற்றாக்குறை என்றதை விட தாதியரே இல்லாத ஒரு வைத்தியசாலை நிலை காணப்படுது. அப்படியான ஒரு வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த அராலி பிரதேசத்தில் எங்களுக்கான இலவச சுகாதார சேவையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் அண்மையில் கூட இந்த அராலியில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இங்கே நாங்கள் ஆக்சிடென்ட் உயிரை காப்பாற்ற நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸை கேட்டால் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற ஒரு பதில் வருது. அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சங்கானைக்கு போய் ஆம்புலன்ஸை கேட்டால் சங்கானையிலையும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கு இடையில ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது அண்மையில் அராலியில் ஒரு இடத்துல நடந்தது. அராலியில் நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உயிர் கூட போயிருக்கு. அப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையில் தான் இந்த பிரதேச வைத்தியசாலை காணப்படுது. அதை விட இந்த எங்களோட வயது போனாக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கணும். அவை இந்த ஆரம்பத்தில் இருந்தே இந்த வைத்தியசாலையை நம்பித்தான் இருக்கணும். அப்படி போய்க்கல அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் போய் அந்த இவ்வளோ ஒரு வசதியான ஒரு வைத்தியசாலை கட்டிட வசதி எல்லா வசதிகளும் இருக்கத்தனையா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு வழியை ஒரு அரசாங்கமோ அல்லது யாரோ ஒரு ஏற்படுத்தி தருகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலையை எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள. தமிழகத்தில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தைகள் இழுபறிகளுடன் தொடர்கின்றன. தமிழக சட்டசபை தேர்தல் களத்துக்கான அரசியல் நகர்வுகள் தீவிரப்படும் பின்னணியில் அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளின் தலைவர் இன்று டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார். பாமகவில் அன்புமணி ராமதாசும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அதன் தலைவர் தினகரனும் இந்த பேச்சுக்களில் பங்கெடுத்துள்ளனர். இதேபோல 26 கட்சிகள் அங்கம் வகிக்கும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் உட்பட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்கும் நிலையில் திமுக அதற்கு 7 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முன்வந்திருப்பதால் இழுபறிகள் தொடர்கின்றன. இதற்கிடையே விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் ஆதரவு தொய்வடைவதை புலப்படுத்தும் வகையில் புதிய கருத்து கணிப்புகள் வந்துள்ளன. ஆரம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு 25% வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அது 15% குறைவடைந்து விட்டதான கணிப்புகள் வந்துள்ளன. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் நாளை மறுதினம் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளார்.
தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர் தெரிவு, தொகுதி பங்கீடு, பிரச்சாரம் ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தேர்தலில் தனித்து நின்று போட்டியிடும் நிலையில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்து தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். இதனையடுத்து சீமான் முதல்கட்ட பிரச்சாரத்தை நாளை மறுதினம் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 23ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு திருத்தணி கோவிலில் வழிபாடு செய்த பின்னர் மாலை 4:30 மணிக்கு திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி தொடக்கம் 28ஆம் தேதி ஆகிய தினங்களிலும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார். உலகில் தீவிரமடைந்து வரும் எரிசக்தி சிக்கல்களால் ஈரான் மீது போர் நடத்தும் அமெரிக்காவை அந்த நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதி தடையை நீக்கிய முரண்நிலை முடிவை எடுத்துள்ளது. ஈரானுடனான போர் 3 வாரங்கள் ஆனாலும் அதிகரித்து செல்லும் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளை கட்டுப்படுத்த இயலாத நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் இப்போது ஈரான் மீதான எண்ணெய் தடையை நீக்கியுள்ளார். மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்ட எரிபொருள் விலையேற்றம் இன்னும் சில மாதங்களுக்கு நீடிக்கக்கூடும் என்பதால் அண்மையில் ரஷ்ய எண்ணெய் தடையை தளர்த்தியது போல ஈரானிய எண்ணெய் மீதான தடைகளை ஏப்ரல் மாத நடுப்பகுதி வரை தற்காலிகமாக நீக்க ட்ரம்ப் நேற்றிரவு அனுமதித்துள்ளார். எண்ணெய் விலை உயர்வால் விமான பயணங்கள் அதிக செலவின உயர்வுக்கு மாற உள்ளதான எச்சரிக்கைகள் விமான நிறுவனங்களால் விடுக்கப்பட்ட நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றுவிட்டதால் மத்திய கிழக்கில் அமெரிக்கா தனது இராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் முழு உலகின் எண்ணெய் தேவையை சுமார் 1.5 நாட்களுக்கு பூர்த்தி செய்ய போதுமான 140 மில்லியன் பீப்பாய் ஈரானிய எண்ணெயை விற்க அனுமதித்துள்ளார். இந்த பல தசாப்தங்களாக அமெரிக்கா ஈரானிய எண்ணெய்க்கு அவ்வப்போது தடைகளை விதித்து வரும் நிலையில் அமெரிக்கா ஈரானிய ஆட்சியை இராணுவ ரீதியாக அளிக்க முயற்சிக்கும் அதே வேளையில் இந்த ஆட்சி நிதி ரீதியாக பயனடையும் வகையில் இந்த நகர்வை எடுத்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மூடிய ஈரானின் துருப்புச்சீட்டுக்கு இப்போது அமெரிக்காவை தடையை நீக்கும் அளவுக்கு ஒரு தற்காலிக வெற்றியாக முன்வந்துள்ளது. மத்திய கிழக்கில் ராணுவ நடவடிக்கைகளை குறைப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அரசு தலைவர் சூசகமாக தெரிவித்த பின்னர் ஈரானில் இன்று ஈத் பண்டிகை கொண்டாடப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய போர் இன்று 4வது வாரத்தில் நுழைந்துள்ள நிலையில் முஸ்லிம்களின் நோன்பு நோக்கும் மாதமான ரம்லானின் முடிவை குறிக்கும் ஈத் பண்டிகையை கொண்டாட ஈரானியர்கள் தெஹ்ரான் மற்றும் நாடு முழுவதும் உள்ள நகரங்களின் வீதிகளில் திரண்டனர். இன்று காலை தெஹ்ரான் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் மக்கள் ஈத் தொழுகைக்காக கூடுவதை காட்டும் காட்சிகளை ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. இதேபோல் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் மற்றும் ஈரானிய ராணுவ பேச்சாளர் அலி முகமது நைனி ஆகியோரின் இறுதிச் சடங்குகளும் இன்று இடம்பெற்றிருந்தன. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைவு காலத்தின் தேவை, சஜித் தெரிவிப்பு. எரிபொருள் சேமிப்பை கட்டுப்படுத்த களத்தில் காவல்துறையினர், தொடரும் கைது வேட்டை. பாதாள உலக குழுவைச் சேர்ந்த 15 சந்தேக நபர்கள் கைது, பெண் ஒருவரும் உள்ளடங்குவதாக காவல்துறையினர் தெரிவிப்பு. தமிழக சட்டசபை தேர்தல் களம், கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடுகளில் தொடரும் இழுபறி. ஈரான் மீதான எண்ணெய் ஏற்றுமதி தடை நீக்கம், ட்ரம்பின் திடீர் தீர்மானம். ஈரானில் கொண்டாடப்படவுள்ள ஈத் பண்டிகை, அமெரிக்க அரசு தலைவரின் அறிவிப்பை அடுத்த நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.